10வது படிச்சு கப்பல்ல வேலை, கை நிறைய சம்பளம். இது போல பல விளம்பரத்தை நீங்க பல இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனா இது முழு உண்மை கிடையாது. நான் உங்க மேரிடைம் ரைடர் பிரகாஷ். இது ரைடிங் மேரிடைம் சேனல். எந்த ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டாலும் அதுல முக்கியமா 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இன்ஜின் டிபார்ட்மெண்ட், டெக் டிபார்ட்மெண்ட் அண்ட் கேலி டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த டெக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட முக்கியமான டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃப் நேவிகேஷன், சேஃப்டி ஆஃப் கார்கோ அண்ட் சேஃப்டி ஆஃப் க்ரூ. இதுதான் இவங்களோட முக்கியமான டியூட்டிகள். அதே மாதிரி இன்ஜின் ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட முக்கியமான டியூட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆப்ரேஷன் ஆஃப் மெயின் இன்ஜின்ஸ் அண்ட் மெஷினரிஸ். அட் த சேம் டைம் 3ஆவதா இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் சலூன் அண்ட் கேலி டிபார்ட்மெண்ட். இவங்களோட முக்கியமான வேலை என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லா க்ரூ மெம்பரும் சாப்பிடணும் இல்லையா? ஸோ சாப்பாடு போடுறது, அட் த சேம் டைம் சுகாதாரம் பார்த்துக்கிறது. அதாவது ஒரு ஆஃபீஸர்ஸோ இன்ஜினியர்ஸோட கேபின் கிளீனிங்காக இருக்கட்டும், பெட்ஷீட் மாற்றுறதா இருக்கட்டும். ஸோ இதை போல் கிளென்லினஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் கப்பலில் இருக்கிற 3 முக்கியமான டிபார்ட்மெண்ட். உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கப்பலை ஓட்டுறது கேப்டன் தான் அப்படின்னு. ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. கப்பலை கமாண்ட் பண்ணுறது தான் கேப்டன். அதுவும் இந்த போர்ட்லேருந்து கப்பல் கிளம்புனதும் பார்த்தீங்கன்னா கமாண்டை டியூட்டி ஆஃபீஸர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. டியூட்டி ஆஃபீஸர்ஸ் அதாவது 3rd ஆஃபீஸர், 2nd ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸர் இவங்க கப்பலை மாறி மாறி ஷிஃப்ட் பேசிஸில் கமாண்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூமில் கூட கப்பல் போர்ட்லேருந்து கிளம்புனதும் சீஃப் இன்ஜினியர் மெயின் இன்ஜின் அண்ட் மற்ற மெஷினரிஸோட ஸ்மூத் ஆப்ரேஷனை டியூட்டி இன்ஜினியர்ஸாக 4th இன்ஜினியர், 3rd இன்ஜினியர் அண்ட் 2nd இன்ஜினியர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அவருக்கு அப்புறமா மெஷினரிஸோட ஸ்மூத் ஆப்ரேஷனோட பொறுப்பு இவங்க கிட்ட வந்துடும். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு தெரியுங்களா? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது இல்லை, அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. மெயின்டெனன்ஸ். இன்ஜின் ரூமில் மெயின்டெனன்ஸ்க்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இன்ஜின் ரூம் கிளீனிங், அப்புறம் உங்களுக்கு ஃபில்டர் செக் பண்ணுறது, ஆயில் லெவல் செக் பண்ணுறது, ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது, டீகாப் பண்ணுறது, இதை போல் பல 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 வேலைகள் இருக்குது. அதே மாதிரி டெக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கப்பலை கமாண்ட் பண்ணுறது மட்டும்தான் கேப்டன் அண்ட் ஆஃபீஸர்ஸ். அப்போ கப்பலை ஓட்டணும் இல்லையா? ஸோ கப்பலை ஓட்டணும், போட்டுக்கு போகும்போது கயிறை வச்சு கட்டணும், ட்ரிப்பிங் பெயிண்டிங் பண்ணணும், துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு க்ளீனிங் பண்ணணும், நங்கூரம் கடலில் நறுக்குன்னு போடணும். ஸோ இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணணும். அப்போ இந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண போகிறது யாரு? நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், கப்பலில் டெக் ஆஃபீஸர்ஸ் மூளை மாதிரி, இன்ஜினியர்ஸ் இதயம் மாதிரி. அப்போது முதுகெலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கப்பலோட முதுகெலும்பு ரேட்டிங்ஸ். என்ன ப்ரோ, யார் ப்ரோ இந்த ரேட்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கப்பலில் சாஃப்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மத்தியில் ஹார்ட் அண்ட் டஃபஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இந்த ரேட்டிங்ஸ். 10வது படித்து முடிச்சுட்டு 6 மாதம் ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெயினிங் ரேட்டிங்காக சேர்ந்து கடுமையாக உழைச்சி ரேட்டிங்காக மாறி கப்பலோட டஃபஸ்ட் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சிங் ஜாப்ஸை பண்ணுறவங்க தான் இந்த ரேட்டிங்ஸ். நாட் ஆல் ஹீரோஸ் வேர் கேப்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த ரேட்டிங்ஸும் யூனிஃபார்ம் போட மாட்டாங்க. ஆனால் இந்த கப்பல் ப்ராப்பராக
ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுல இவங்க தான் சூப்பர் ஸ்டார்ஸ். இதெல்லாம் சரி, ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? மார்னிங் சார். குட் ஸ்லீப் சார். All good? எஸ் சார். சேம் கோர்ஸ் 232. Vessel still running on autopilot and on gas. RPMs 55. Same. Yep. There are no targets. It's an open sea. So, see you, sir. Okay. Good night then. Ciao. Good night, Sandeep. ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்னன்னு தெரியுமா? இவங்க லைஃப் ஒரு ஆஃபீஸரோட லைஃபோ இல்லை ஒரு இன்ஜினியரோட லைஃப்பை போல் ஓரளவுக்கு ஈஸியானது கிடையாது. நல்ல ஆஃபீஸரோ இல்லை நல்ல இன்ஜினியரோ கிடச்சா அருமையாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மோசமான ஆஃபீஸரோ இல்லை ஒரு மோசமான இன்ஜினியரோ கிடச்சா, மோசமான மைண்ட் செட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸோ இல்லை இன்ஜினியர்ஸோ இவங்களுக்கு கிடைச்சாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வேதனை, துக்கம், கஷ்டம், இதை போல் பல விஷயத்தை இவங்க வந்து வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது ப்ரோ இவங்க வந்து ஆஃபீஸர்ஸாவோ இல்லை இன்ஜினியர்ஸாவோ ஆகவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் அந்த பாதை ஒரு முள் பாதை. பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையோ தான் அவங்களால இந்த பாதையை கடந்து ஒரு ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு இன்ஜினியராகவோ ஆக முடியும். அப்போ என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க, ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 90% பீப்புள்னால இந்த கோர்ஸை பண்ணாமல் தவிர்க்க முடியும். 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸோ இல்லை டிஎன்எஸ் டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸோ படிச்சுட்டு கேடட்ஷிப் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு ஆஃபீஸராக வாங்க. ஆனால் 10% பீப்புள்னால குடும்ப சூழ்நிலை, படிக்க முடியாத நிலைமை, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். அவங்க தாராளமாக இந்த கோர்ஸ் எடுங்க. ஆனால் நல்ல ஆஃபீஸரோ இல்லை நல்ல இன்ஜினியரோ கிடைக்கணுன்றதை வேண்டிங்க. See you in another video. Until then, bye. Take care.